அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கிறத கிஃப்ட் நிஃப்டி மூலிமா பார்க்குறோம். இப்போது 19,845 வர்த்தகமாயிட்டிருக்கு. இது ஃபியூச்சர், இது ஸ்பாட் கிடையாது, இது ஃபியூச்சர். நேரம் 7:22 அடிப்படையில். இந்த ஜீரோ ஹீரோ இன்னைக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங், அதாவது ஜூலை 20ஆம் தேதி கான்ட்ராக்ட் க்ளோசிங் அப்படிங்கிறனால நம்மளுக்கு இன்றைய தினம் ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டுமே மதிப்பு இருக்கும், வேலிட். அதாவது ப்ரைஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஜீரோ ஆகிடும். சப்போஸ் இப்போ 19,833 இன்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டால், ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டால், 19,800 காலின் மதிப்பு நம்மளுக்கு 33 ரூபாயில்தான் முடியும். ஏன்னா 19,800க்கு மேலே எவ்வளோனா 19,833. ஆனால் எவ்வளோ இருக்கிறாங்க? 65 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு அதிகமாக இருக்கிறாங்க? 32 ரூபாய் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த 32 ரூபாயை ஜீரோவாக மாற்றுவதற்குண்டான பயணம்தான் நடைபெறும். இதுதான் நம்மளுக்கு உண்டான இம்பேக்ட். இதே 19,800 புட் கண்டிப்பாக இந்த 35 ரூபாய் அப்படிங்கிறது ஜீரோவாக மாறிவிடும். அப்போது நம்மளுக்கு ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும், ஓடிஎம் ஆப்ஷனுக்கு மதிப்பு இருக்காது. அப்படின்னா இதனை நீங்கள் காலையில் 9:15 இருந்து 3:30 மட்டும் வியாபாரம் செய்ய போகிறீர்கள் என்றால், நீங்கள் 9:15 இருந்து ஒரு 10-11 மணிக்குள்ளே என்ன வியாபாரம் செய்தாலும் அந்த 11 மணிக்கு பிறகு அதனை எடுத்து செல்லாதீர்கள், ஹோல்டு செய்யாதீங்க. இது லாபமோ, அதாவது ப்ராஃபிட்டோ அல்லது லாஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வியாபாரத்தை 9:15 10 மணிக்கு மேலே கடத்துறதே கஷ்டம். 11 மணி மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கணும். அதன் பின் என்ன ஆகும்னா டிகே, அதாவது ப்ரீமியம் கரைவு ஏற்பட தொடங்கிவிடும். அந்த ப்ரீமியம் கரைவு என்னென்னா, அந்த டைம் வேல்யூங்கிறத கொண்டு போய் 3:30க்குள்ளே ஜீரோ பண்ணணும். அதற்குண்டான விலை டிகே வேகமாக நடைபெற வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டிகே ஏற்படணும், அதாவது ஒரு தேய்வு ஏற்படணும், ஒரு கரைவு ஏற்படணும் அப்படின்னா இங்கே உங்கள் லாஜிக் ஃபஸ்ட்டு யோசிங்க. எப்போ உங்களுக்கு வெறுப்பு ஏற்படும் அப்படின்னா, ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் ஏற்படும் என்று நினைக்கும்போது அது நடைபெறலை அப்படின்னா அது வெறுப்பாக மாறுபடும். அப்போ சந்தை இப்போ 19,850 இருக்கிறாங்க. 19,000 நோக்கி செல்வார்கள், இல்லை 18,900 நோக்கி செல்வார்கள். அப்படிங்கும்போது 18,850 18,900 போகும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ 19,850 ஒரு 50 ரூபா ப்ரீமியம் இருக்குது, 19,850 கால் இருக்குது அப்படின்னா இது மேலே போக 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 இது அப்படியே மெல்லாமல் விலை கூடிகிட்டே இருக்கும். அங்கேருந்து மார்க்கெட் ஒரு 20 பாயிண்ட் இறங்கினாலே இதனுடைய ப்ரீமியம் கோடு போட்ட மாதிரி இறக்கும். அப்போது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, ஒரு விஷயம் நடக்கும் என்று எதிர்பார்க்கும்போது அது நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறல் நடைபெற்று அது நடைபெறாத போது அது வெறுப்பாக ப்ரீமியம் டிக்கு வேகமாக வெர்டிக்கல் லைன் போல இறங்கு முகமாக அடையும். நிறைய பேர் மேலே போயிட்டு இருந்தான் ஆனால் அப்படியே சீக்கிரமாக ஜீரோ ஆகிட்டாம்பாங்க. அதற்கு காரணம் இதுதான். லாஜிக் அடிப்படையில் டைம் டிக்கே என்ன ஆகும்னா, ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக ஏற்படுத்தி அது நடைபெறாத போது தான் அது வெறுப்பாக மாறும். அந்த வெறுப்பாக மாறுறதான் இந்த சிங்கிள் கோட், அதாவது வெர்டிக்கல் கோட், இல்லை இறங்கு முகமான கோட். அந்த டைம் டிகே வேகமாக நடைபெறக்கூடிய இடம். அப்போ என்னென்னா, ஒரு விஷயம் சாத்தியக்கூறு நடைபெற மாதிரி வாய்ப்பு இருந்து அது எதிர்பாராமல் நடைபெறாமல் போவதால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த மாதிரி மூமெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு மேலே அதிகமாக நடைபெறும்.
அப்போது இந்த இடத்துல புதியவர்களெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யணும். அதனால் 9:15 3:30 மட்டும் டைம் பிரிச்சுட்டு இதற்குள்ள ஒவ்வொரு மணி நேரத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுங்க. நம்மளுக்கு தேவை இப்போ 19,800 கால் அண்டு புட்டுக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறனால சந்தை 19,700 19,900 தான் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை தான் நீங்கள் அதிகமாக வியாபாரம் பண்ண போகிறீங்க. அதுக்குள்ளே இருக்கிற கால் புட், இதுக்குள்ளே இருக்கிற அனைத்து கால் புட்டுமே நீங்கள் எடுத்து வைத்து வியாபாரம் பார்க்க வேண்டிய நேரம். பேங்க் நிஃப்டி இப்போ இருக்கிறது ஸ்பாட் 45,669. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அட்டவணையில் 45,500 கால் 45,500 புட் 45,600 கால் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 45,500 கால், அதுக்கப்புறம் 45,600 புட் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் அண்டு ஸ்ட்ராடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 45,500 புட் 45,500 கால் 45,600 கால் 45,600 புட்டு கொடுத்துருக்கறனால இந்த கட்டுப்பாடு 45 இதுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. அப்போ இதனுடைய 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 350 புள்ளிகள் வருது. இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 300 புள்ளிகள் வருது. அப்போ 45,600 ப்ளஸ் 300 மைனஸ் 300 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 45,300 45,900 அதிகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும். அதனை கடக்கும் பொழுதோ இல்லை கடந்துட்டு கீழே வரும்போதோ இல்லை கீழே சென்று மேலே வரும்போதோ இந்த 2 எல்லைகளை நீங்கள் பார்த்து வச்சுக்கொள்ளுங்கள். அங்கே தான் நம்மளுக்கு இம்பேக்ட் நடக்கும். அப்போது இந்த 45,600 45,500 இதன் கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை இருக்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. முழுக்க இது ஹீரோ இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது ஓடிஎம்மில் இருக்கிற ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் 0 ஆகிடும். ஐடிஎம் ஆப்ஷனில் ஸ்பாட் எங்கே முடிகிறதோ அந்த ஸ்பாட்டுக்கு உண்டான மதிப்பு மட்டுமே இந்த ஐடிஎம் ஆப்ஷனுக்கு இருக்கும். இதற்குள்ள இப்போ ஐடிஎம் ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ இருக்க போகுது. இந்த டைம் வேல்யூ மொத்தமாக 0 ஆக போகுது. அப்போ இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். கண்டிப்பாக 9:15 11 மணிக்குள்ளே பண்ணுற வர்த்தகத்தை லாபமும் நஷ்டமும் முடிச்சுக்கோங்க. அதற்கு பின் கொண்டு போகாதீங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணின ஸ்ட்ரைக்கை விட உங்களுக்கு இந்த மணி ஆப்ஷனே உங்களோட விலைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். 0 ஆர் ஹீரோ அப்படிங்கிறக்காக 1 லட்சமோ 2 லட்சமோ 10 லட்சமோ 50,000மோ 10,000மோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் உங்களுடைய தகுதிக்கு அடிப்படையில் போட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய தகுதி அப்படிங்கிறத நான் சிறுமைப்படுத்தவில்லை. உங்களால் எவ்வளவு நட்டம் ஏற்பட்டால் அது எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாதோ அந்த முதலீட்டு தொகை தான் உங்களுடைய தகுதி அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். அதாவது உங்களையும் பாதிக்கக்கூடாது, உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கக்கூடாது. ஏன்னா இதில் லாபம் வந்தால் மகிழ்ச்சியாகவும் நட்டம் வந்தால் வெறுப்பாகவும் மாறிவிடும். அந்த நட்டம் ஏற்படுவதால் ஒரு குடும்பமே பாதிக்கக்கூடிய அளவுக்கு மாறிவிடும். அதனால் இந்த 0 ஆர் ஹீரோவை ரொம்ப நம்பாமல் உங்களுக்கு உண்டான அமௌண்ட், அதாவது சிறிய அமௌண்ட் வந்தால் பரவாயில்ல, போனால் உங்களை பாதிக்கக்கூடாது. அப்போ அந்த தொகையை முதலீடு செய்ய விரும்பிக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.